IBPS-POல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 40 மார்க் 30 மார்க்னு சொல்லிட்டு வழக்கமா இல்லாத தாண்டி ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் டவுட்ஸ் இருக்கு. இதை தாண்டி மார்க்ல வந்து மார்க் வர மாட்டேங்குது, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. சோ இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு IBPS-PO பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போறவங்க, நாளைக்கு நாளானைக்கு எழுத போறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் பண்ணிட்டு கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, மேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு கொஸ்டின்ஸ் அப்படின்றதெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மண்டே மார்னிங் 10:30க்கு SBI PO IBPS-PO மெயின்ஸ்க்கான கம்ப்ளீட் டெஸ்கிரிப்டிவ் செஷன் போகும். ஸோ மிஸ் பண்ணிடாம வந்துருங்க மண்டே மார்னிங் 10:30க்கு. ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைமா இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இது பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட விட ரீசனிங் நல்லா பண்றவங்க தான் முக்காவாசி பேர் இருப்போம். முக்காவாசி பேர் இல்ல 90% அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை ஒரு 5 கொஸ்டினுக்கு மார்க் அதிகமா வச்சு ஒன்று 2 மார்க்ஸ் வச்சு, இல்ல வந்து இதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் எடுத்தா 30 கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வச்சு 5 கொஸ்டினுக்கு மட்டும் 10 மார்க் வைப்பாங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் நோட் வந்தாதான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் பிஇடி ட்ரைனிங்ல வந்து அவங்க எப்படி கேட்டிருந்திருக்காங்க, பிஇடி இதுல வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஆப்டிடியூடுக்கு வந்து 0.8 மார்க்ஸும், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு, ரீசனிங்க்கு வந்து 1.2 சம்திங் வருமா போட்டீங்கன்னா, எஸ், அதாவது ரீசனிங்க்கு ஒரு கொஸ்டினுக்கான மார்க். சோ அப்படி போட்டா வந்து டோட்டலா வந்து ரீசனிங் செக்ஷன்ல வந்து 40 மார்க்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு வந்து 30 மார்க்ஸ்ன்ற வர மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலாவே ஒரு 5 கொஸ்டின் அந்த மாதிரி இல்லாம ஓவராலாவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஇடில இருந்த மாதிரி எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லாட் நான் முடிச்ச உடனே நான் வீடியோ போட்டுறேன். சோ இத பத்தி வரி பண்ணாதீங்க. அண்ட் மோர் ஓவர் நிறைய பேருக்கு மார்க் டெஸ்ட்ல எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குதுன்னு, கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் எடுத்தீங்க, அதுக்கு முந்தின வருஷம்லாம் எடுத்தீங்கன்னா 48 இருந்துச்சு கட் ஆஃப், 48 பாயிண்ட் சம்திங். அதுக்கு முன்னாடி வந்து 54 சம்திங் இருந்துச்சு. ஸோ ஓவராலா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த 47 48ல இருந்து 55 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து உங்களுக்கு IBPS-POக்கான கட் ஆஃப் வந்து வேரி ஆகுது. ஸோ நீங்க எக்ஸாம்ல அட்டென்ட் பண்றப்ப நீங்க மார்க் டெஸ்ட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாமை விட கொஞ்சம் கஷ்டமா தான் மார்க் டெஸ்ட்ல எல்லாத்துலயுமே வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணணும் இல்லையா. கஷ்டமா இருந்த கொஸ்டின்ஸ் தான் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்காக எல்லாருமே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும்ன்றதான் எல்லா மார்க் டெஸ்ட்லயுமே கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸா வைப்பாங்க. மோரோவர் அது உங்களுடைய ரியல் எக்ஸாமை காட்டிலும் கண்டிப்பா ஒரு 20% 30% டஃபா தான் இருக்கும். அதனால உங்களோட ரியல் எக்ஸாம்ல நீங்க 50 தோராயமா அட்டென்ட் பண்றீங்க, ஒரு 45ல இருந்து 50 அட்டென்ட் பண்றீங்கனாலே கண்டிப்பா, அதாவது அக்யூரசியோட சொல்றேன், கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களோட ரியல் எக்ஸாம்ல உங்களுக்கு 60க்கு 60 அந்த ரேஞ்சில் உங்களால நல்லாவே அட்டென்ட் பண்ண முடியும். சோ அதனால அதை பத்தி வரி பண்ணாதீங்க. சோ எக்ஸாம் போறீங்க அப்படின்னா தேவையானதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன தேவைன்றது தெரியும், நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் போடுறோம். அண்ட் மோர் ஓவர் எப்பவுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட, நிறைய எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்றவங்க கூட என்ன ஃபாலோ பண்றது இல்லைன்னா, மெயினா ஒரு கொஸ்டின் உள்ள போனோடனே செக்ஷனுக்குள்ள நுழைஞ்சிட்டு அப்படியே மார்க்ஸ் அப்படியே வந்து கொஸ்டின் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் அடிச்சுட்டு கொஸ்டினை கோ த்ரூ பண்ணுங்க. எடுத்தோடனே இங்கிலீஷ்னு எடுத்துட்டீங்கன்னா ஆர்சிலயோ ஜம்பிள்டு சென்டென்ஸ்லயோ உட்காந்துராதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஆர்சிலயும் உட்காராதீங்க, ஜம்பிள் சென்டென்ஸ்லயும் உட்காராதீங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் ஆர்சி வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, ஸ்டோரி பேஸ்ல இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஜம்பிள் சென்டென்ஸ்ல உட்காராதீங்க. போன உடனே 1 மார்க் கொஸ்டின்ஸா எடுத்து பண்ணுங்க. ஃபில்லர்ஸ், எரர் ஸ்பாட்டிங் இந்த மாதிரி பாருங்க. அடுத்து லாஸ்டா வந்து ஆர்சி அண்ட் பாராஜம்பிள் வச்சுக்கோங்க. ரீசனிங் அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து கோ த்ரூ பண்ணுங்க. ஒவ்வொரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டினா இருக்கானா நீங்க வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் ஈஸியா இருக்கும், இல்ல வந்து குட்டி கொஸ்டின்ஸ் மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை டக்குன்னு முடிச்சிருங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு பசில் பாக்குறப்பவே தெரியுது கொஞ்சம் இது கொஞ்சம் நம்மள சுத்த விடுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்டா வச்சுட்டு ஸோ அடுத்து வந்து நீங்க பசல் சீட்டிங்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஆக்டிவ் உங்களுக்கே தெரியும், குட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவீங்க, அடுத்து அப்ளிகேஷன் போவீங்க. பட் என்னன்னா அந்த ஸ்கோரிங் பார்ட்டே சம்டைம்ஸ்
சுத்த விடுற மாதிரி இருக்கும் 1-2 கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி கொஸ்டினா பெட்டர் விட்டுட்டு நீ அப்ளிகேஷன்லயே ஒரு சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லபடியா பண்ணிடுவாங்க. மெயின்ஸ்க்கு நம்ம நிறைய செஷன்ஸ் கொடுப்போம், யூடியூப்லயும் சரி ஆப்லயும் சரி. அண்ட் டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கான கோர்ஸ் வந்து மண்டே நைட்டு 8 மணிக்குள்ள உங்களுக்கு ஆப்ல அப்லோட் ஆயிடும். போத் எலிட் பாஸ்லயும் சரி இல்ல இங்கிலீஷ்கான கோர்ஸ் நீங்க என்ன வாங்கிருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். எஸ்பிஐ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கான டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் மண்டே மார்னிங் அப்லோட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யூடியூப்ல டிஸ்கிரிப்டிவ்கான செஷன் வந்து மார்னிங் 10:30 இருக்கும் மண்டே மார்னிங். அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். டாடா பை, see you guys.